ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யமங்களை செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்த்தோம். இன்று நாம் நியமங்களை கடைப்பிடிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். முதல் நியமம் சௌச்சம், அதாவது தூய்மை. இந்த தூய்மையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். சௌச்சாத் ஸ்வ அங்க ஜுகுப்சா பரைர அசம்சர்கா என்று கூறுகிறார். இந்த உடலை நான் சுத்தம் செய்யும் பொழுது இந்த உடல் எப்பொழுதுமே அழுக்காகிக் கொண்டிருக்கிறது, இதை நாம் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஞானம் எனக்கு கிடைப்பதினால் உடலின் மேல் எனக்கு முன்பு இருந்த பற்று சிறிது சிறிதாக குறைந்து இந்த உடலின் மேல் அந்த பற்றற்ற நிலை வருகிறது என்று சொல்கிறார். அதற்காக உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறவில்லை. உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே உடலின் மேல் அதிகமாக பற்று கொண்டு அதிலேயே மனத்தையும் நேரத்தையும் செலவழிக்கக்கூடாது என்று சொல்கிறார். இந்த செயல் செய்யும் பொழுது இந்த உடல் நிரந்தரமாக சுத்தமாக இருக்காது. வெளியிலே வரக்கூடிய அழுக்குகள், நாமே உள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய அழுக்குகள், இவை எல்லாமே தொடர்ச்சியாக நீக்கப்பட வேண்டியவை. ஆகவே எனக்கு இந்த உடலின் மேல் இருக்கக்கூடிய பற்று சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். என் உடலின் மேல் பற்று குறையும் பொழுது அடுத்தவருடைய உடலில் மேலுள்ள பற்றுமே எனக்கு குறைய ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார். அதைத்தான் பரைர அசம்சர்கா, அடுத்த உடலின் மேலும் அந்த சௌச்சத்தை கடைப்பிடிப்பவனுக்கு ஒரு ஈர்ப்போ பற்றோ வராது என்று கூறுகிறார். இன்று நாம் ஊர்துவமுக சுவானாசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதன் பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம அதோமுக சுவானாசனத்திலிருந்து ஊர்துமுக சுவானாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஊர்துமுக சுவானாசனத்திலே நல்ல தேர்ச்சி பெற்றவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே முறையில் இன்றைக்கி இந்த ஆசனத்தை பார்க்கலாம். நேராக உட்காருங்க, 2 கால்களையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக பின்பக்கமாக மடக்கிக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் போயிடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. உள்ளங்கை 2ஐயும் முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ம் தரையில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விடும்பொழுது வலது பாதத்தை உள்ளே திருப்பிக்கிட்டு இடுப்பை மேலே கொண்டு போங்க. இடது காலை மடக்கிக்குங்க பத்மாசனா பொசிஷனில். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே வலது காலை முட்டியை கீழே கொண்டு வாங்க. இடது காலத்தை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை மடக்கிட்டு உடலை பின்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்ளே திருப்பி இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். வலது காலை மடித்து பத்மாசனா பொசிஷன் வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பு மேலே தூக்குங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது இடது முட்டியை மடக்குங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விடும்போது வலது காலை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க.
இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் இருந்துக்கிட்டே மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை இரண்டையும் தரையில் வச்சுக்கங்க. முன்பக்கமாக மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்நோக்கி திருப்பி வலது காலை மடக்குங்க. இடது பாதத்தை வலது தொடையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை மேலே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது முட்டியை மடக்குங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. வலது பாதம் வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விடும்பொழுது இடது காலை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இப்போ இதே இது அடுத்த சைடில் பார்க்கலாம். வஜ்ராசனத்திலேருந்து மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை முன்பக்கமாக குனிந்து உள்ளங்கை இரண்டையும் மேட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்நோக்கி திருப்பி காலை ஸ்ட்ரைட் பண்ணி வலது காலை மடித்து இடது தொடைப்பகுதி பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. வலது காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகள் ரெண்டையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஊர்துமுக ஸ்வானாசனத்திலேயே ஒரு காலை மடக்கி அந்த பத்மாசனா பொசிஷனில் போயிட்டு இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது சுலபமானதல்ல, சிறிது கடினமானது. தேர்ந்த ஆசிரியரின் துணையோடு செய்வதுதான் சாலச் சிறந்தது. இது செய்யும் பொழுது முதுகுத்தண்டு வலுப்பெறுகிறது. இடுப்பு பகுதியுமே விரிவடைவதால் அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அவயவங்கள் தூண்டப்படுகின்றன. ஜடரா அக்னி தூண்டப்பட்டு ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. மார்பு பகுதி விரிவடைவதால் மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. தோள்பட்டை, கைகள், கால் எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் ஸ்ட்ரென்த்துமே நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆசனங்களை நல்ல தேர்ந்த ஆசிரியருடன் துணையோடு செய்வதுதான் சாலச் சிறந்தது. இன்னும் சில ஆசனங்களுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.